சேதுபதி பாண்டியர் உறவின்முறை சங்கத்தின் நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர் பேசுகிறேன். தேவர் குலத்தில் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளால் பொதுமக்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். தேவர் சமுதாயம் மீது, மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் பொய் வழக்கு போட்ட அருள்ராஜ் அவர்களும் பவுல்ராஜ் அவர்களும் காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் PMTயின் நிறுவன தலைவர் போராட்டத்தை அறிவித்திருந்தார். 8/5/2024 அன்று காலை அன்று அவர் கைது செய்யப்பட்டார். தேவர் குலத்தில் பொதுமக்களை காவல் அதிகாரிகள் தடியடி நடத்தியுள்ளார்கள். பொதுமக்கள் பெரிய அநீதி நடந்திருக்கிறது. முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் இது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்றார், உயர் அதிகாரி கவனத்திற்கும் எடுத்து சென்றார். அதற்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை இல்லை. தேர்தல் நடப்பதை கூறி உயர் அதிகாரிகள் அவர்களை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இசக்கிராஜா தேவர் அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள். போராட்டம் ஜனநாயக ரீதியாக நடக்கும் என்று சொல்லி நேற்று அதிகாலை அவர் சென்றிருக்கிறார். அதே இடத்தில் வைத்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களை தாக்கியது மிகவும் தவறு. காவலரே பொதுமக்களை தாக்கினால் இதற்கு என்ன என்றே நான் சொல்ல இயலவில்லை. உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அதே வேளையில் இந்த சம்பவத்தை பற்றி எதுவும் தெரியாமல் நாராயணன் மல்லர் என்று ஒருவர் தவறாக சித்தரித்து தேவர் குலத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் மூவேந்தர் யூடியூப் மீடியாவில் தினேஷ் அவர்கள் நடத்தி வருகிறார். அவர் மீடியாவில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஏதோ பைக்கில் போனவரை மறித்து அதுமாக செஞ்சார், அதனால தான் போலீஸ் கைது பண்ணுது. இவர் போய் அங்கே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு. அவங்க மாணவர்கள் மீது, படிக்க மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அங்குள்ள 8 ஊர் தலைவர்கள் மீது வழக்குகள் தவறாக அவங்கள பேசிட்டேன். இந்த மாதிரி அந்த ஊரில் நடந்திருக்கேன். 8 ஊர் பஞ்சாயத்தும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தணும்னு அந்த இடத்துக்கு செஞ்சுருக்காங்க. இதே தெரியாமல் இந்த நாராயண மன்னர் தவறாக சித்தரித்து அதை பேசியிருக்காரு. உனக்கு தனியாக காழ்ப்புணர்ச்சி இசக்கிராஜா தேவர் மீதியோ PMT மீடியாவில் இருந்தோ நீ தவறாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மறவர் சமுதாயத்தை பற்றி நீ தவறாக பேசுகிற, உனக்கு என்ன அருகதை இருக்குது உனக்கு பேசுகிறதுக்கு? தேவர் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற. அப்போ தேவர்னு யார் சொல்லுவா? நீ சொல்ல போகிறியா தேவர்னு? யாருக்குமே பாண்டியர்னு சொல்லிட்டாலே இல்லையா? இப்போ தேவர்னு அடுத்த தேவர் சொல்லாமல் அலையிறீங்களா? எண்ணற்ற வரலாறு இருக்குது. என்ன வரலாறு? அப்போ எங்களுக்கு வரலாறு இல்லையா? எங்களுக்கு எண்ணற்ற வரலாறுகள் இல்லையாப்பா? சிங்கம்பட்டி சமஸ்தானத்தை பாரு. பாஸ்கர சேதுபதி மன்னர் அவங்கள போய் பாரு, அவங்க அரண்மனையில் போய் பாரு. எண்ணற்ற வரலாறு இருக்குது. புலித்தேவரை பற்றி எண்ணற்ற வரலாறு இருக்குது. நான் தேவேந்திர குல மக்களை பெரிதாக நான் மதிக்கிறேன். நான் அதே வேளையில் இந்த மாதிரி ஒன்றுத்துக்காவாத சில ஆட்களால் தான் இந்த சமுதாயம் பலிகடாவாயிடுது. மறவர் கல்லர் அகமுடையாரை தேவர்னு அரசாணை அம்மா கெஜெட்டில் ஏற்றிட்டாங்க. அதை நிலுவையில் இருக்குது. அது கோர்ட்டில் கேஸு ஸ்டாலின் என்ற அவர் நடத்துகிறாரு. உனக்கு இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி? ஏன் நாங்கள் 3 பேர் ஒன்றா சேரக்கூடாது நீ நினைக்கிறியா? எப்படி?
திருமாரஞ்சி எனக்கு பெருசு, ஆதிநாராயணன் அவர்கள் எனக்கு பெருசு. திருமாரஞ்சி, ஆதிநாராயணன் எல்லாருமே எங்கள் தேவர் தானே. ஆதிநாராயணன் வேணா ஆகமுடியாதுன்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் திருமாரஞ்சி வந்து என்றைக்கும் அப்படி சொன்னது கிடையாது. எல்லா சமுதாயம் ஒன்றா நினச்சி எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. நானே அவர் அமைப்பில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாவட்ட தலைவராக இருந்து தான் வெளியே வந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்து தனியாக போயிருக்கேன். என்னென்னா வந்து தொடர்ந்து நீ வந்து தேவமாரை தாக்கி வந்து பேசினது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தினேஷ் தம்பி இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கா. இது மிகவும் ஒரு இரு சமூகத்துக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும். ஆமாம், இது வந்து நீ மீடியாவை வந்து சரியாக வழி நடத்தி கொண்டு போ, அதுதான் உனக்கு நல்லது. இரு சமூகத்துக்கு இடையே பிளவை ஏற்படுத்தாத. நான் யாருக்குமே எதிர்ப்பு உனக்கு யூடியூப்பில் டைப் பண்ணலாம் அனுப்பி விட்ருக்கேன். ஏன்னா வந்து இரு சமூகம் இணக்கமாக இருக்க நேரத்தில் இவர் வந்து பழசெல்லாம் கிண்டி நாங்கள் இங்கே இப்படி நடந்து அங்கே அப்படி நடந்து எங்களுக்கு மாத்திரம் நடந்தால் இது அநீதி, உங்களுக்கு மாத்திரம் நடந்தால் இப்படியா அப்படியான அவர் பேசுகிறது மிகவும் தவறு. பழைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசி இரு சமூகத்துக்கிடையே இவர் பிரச்சனையை உருவாக்கலாம்னு நினைக்காரு போல இருக்குது. இந்த நாராயண மணல் மீது உயர் காவல் அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரு ஜாதிக்கிடையே மோதலை உருவாக்கும் வண்ணமாக அவர் இந்த யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. அங்கே தேவர் குளத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இவர் வந்து தவறாக யூடியூப் சேனலில் பேசுனதே முதல்ல தவறு. இப்போ வந்து அந்த எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசாட்ட கூட பரவாயில்ல, நீ தவறாக பேசணுன்னு உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீ எங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக நீ பேச வேண்டாம். அதே வேளையில் நீ எங்களை தேவர்னு சொல்லக்கூடாது. நீ யார் முதல்ல நீ யார் எனக்கு சொல்லி. நாங்கள் தேவர்னு சொல்லக்கூடாதுன்னா அப்போ யார் தேவர்னு சொல்லணும்? நீ தான் சொல்லணும் எனக்கு. சேதுபதி பாண்டியர் உறவுமுறை சங்கம் உன்னை வன்மையாக கண்டிக்கிறது. அதே வேளையில் அனைத்து சமுதாய தலைவர்களும் சித்தரித்து பேசுவதை நிறுத்திக்கொள். ஏஎம் சௌத்ரி தேவரை நீ தவறாக பேசியுள்ளார். நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்தேன். அவர் தேசிய தலைவர் படம் எடுக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அதனால தான் நீ தவறாக பேசுகிறியா? முத்துராமலிங்க தேவரெல்லாம் நீ வந்து பேசுகிறிய, அதெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? முதல்ல அவர் பேர்லேயே தேவர் இருக்க, நீ அப்போ எங்களுக்கு தேவர்னு கூடாதுன்னா எப்படி? அவர் மறவர் வழித்தோன்றல் தானப்பா, அவர் பின்னாடியே தேவர் இருக்க. நீ எப்படி எங்களை தேவர் இல்லைன்னு நீ எப்படி எங்களை சொல்லலாம்? உனக்கு பிஎம்டி மீடியாவில் காழ்ப்புணர்வு வச்சுருக்கேன். அவருக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசு. சீராஜா தேவர் உனக்கு கைதானது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும், பொய் என்றைக்குமே ஜெயிக்காது. அவர் வந்து ஒரு நியாயத்துக்காண்டி தான் உள்ளே போயிருக்காரு, வெளியே வந்துடுவார். சரியா? அவர் ஏதோ தவறு செஞ்சுட்டு உள்ளே போகல, ஒரு நியாயமான விஷயத்துக்கு மக்களுக்கான போராட்டம் பண்ண போனார், கைதாகிருக்கார். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இதில் இல்லை. சரியா? நீ வந்து இந்த நேரத்தில் சும்மா மீடியாவில் உட்காந்து பேசிட்டா நீ பெரிய ஆளா? முதல்ல அடுத்தவங்கள பெரிய ஆளுங்கிறிய, நீ பெரிய ஆளா? முதல்ல ஒரு சிறுமையாக பேசுகிறது தப்புன்னு உனக்கு தெரியாது? நீ பெரிய ஆளா? முதல்ல உனக்கு வந்து வயசுக்கு மரியாதை கொடுக்க, அதனால தான் நான் தப்பாக பேசாமல் இருக்கேன். சரியா? எங்களுக்கு எத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்குது, அப்போ எங்களுக்கு இல்லையா பாரம்பரியம்? நான் வந்து தேவேந்திர குல மக்களை நான் மதிக்கிறேன். அதே வேளையில் உன்ன மாதிரி தற்கூறிகளை கண்டிக்க வேண்டிய நிலைமை இருக்குது, அதனால தான் நான் கண்டிக்கிறேன். சரியா? இதோட உன்னோட இதெல்லாம் நிறுத்திக்கும். தேவையில்லாமலாம் வந்து எந்த ஒரு பதிவும் போடக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி நீ பேசுகிறது முதல்ல தப்பு. சரியா? திருமரஞ்சியும் நாராயணன் அவர்களையும் மேல்கோள் காட்டி மறவர் சமுதாயத்தை நீ தவறாக பேசுகிறியா? என்றைக்குமே திருமரஞ்சி வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் ஒற்றுமையாக இருந்தது அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கல்லர் மத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போல மறவர் அறமுடையார் எல்லாத்தையும் இணைச்சி தான் பண்ணுறாரு.
நாராயணனோட அகமுடையார்னு சொல்லி தனியாக இது பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்கறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, என்றைக்குமே வந்து ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறது நல்லது கிடையாது. ஒரு சமுதாய மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, மனித உரிமை மீறல் அங்கே நடந்திருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரியல. மறவர் சமுதாயம் அடி வாங்கியிருக்காங்க, அது மாத்திரம் உன் கண்ணுக்கு தெரியுது. அப்படி தானே? ஒரு மக்கள் வந்து அடிபட்டிருக்காங்க, அங்கே அடித்தடி நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை போராட்டம் பண்ண ஆள் வந்து அங்கே கைதாகிருக்காரு. அது உன் கண்ணுக்கு ஏறல. பிஎம்டி அமைப்பு தான்ப்பா. எந்தெந்த மாவட்டத்தில் பிஎம்டி அமைப்பு உனக்கு இருக்குது தெரியுமா? நீ ஒரு மீடியா வச்சுருக்க, நீ ஒரு அமைப்பு கூட வச்சுருக்கன்னு நினைக்கிறேன். நீ எந்தெந்த இடத்துலலாம் அமைப்பு வச்சுருக்க, எத்தனை ஆட்கள் வச்சுருக்கிற, எனக்கு விளக்கமாக சொல்லி. நாராயண மல்லர், நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கும், சரியா? பாண்டியர்கள் வரலாறு, பாண்டியரை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ கேட்குறிய? புலித்தேவர் வந்து பாண்டியர் வழித்தோன்றல், சிங்கமுட்டி சமசான பாண்டியர் வழித்தோன்றல். இதை விட எங்களுக்கு என்னப்பா வேணும் சொல்கிறதுக்கு? எண்ணற்ற மன்னர்கள் இருக்காங்க. எண்ணற்ற மன்னரை சொல்லி முடிக்கவே ஒரு வருஷம் ஆயிரும், அவ்வளோ மன்னர்கள் இருக்காங்க. நீ வந்து சும்மா வாய்ஜாலமாக பேசிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நாராயண மன்னர் நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தக்க பதிலடி இருக்கும். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் விரைவில். ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு எதிராக பேசும் ஒருவரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஒரு மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டாங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு நல்லபடியாக ஒரு வீடியோ போடுவாங்க, அதுதான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மக்கள் அங்கே வந்து அடிக்கடி நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்கு. அதை விட்டுட்டு நாங்களும் அடி வாங்கினோம்ல, அதனால் நீங்களும் அடி வாங்க. இது வந்து ஒரு பெரிய மனுஷரை பேசுகிற செயலாக நிறுத்திக்கொள், இல்லைன்னா இது மேலே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன். நம் தேவர் சமுதாய தலைவர்கள் அமைதி காப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. சீராஜா தேவர் கைதாகி இன்றையோடு 2 நாள் ஆகிறது. அவருக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதில் அண்ணன் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்கள், சேதுபதி பாண்டியர் சங்கம், அதுபோக கல்லர் அமைப்பு, ஏதோ ஒரு அமைப்பு தெரிவிச்சிருக்க ஆதரவு. அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், ஒரு சில அமைப்புகள் தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. ஏன் மௌனம் காக்குவது என்று எனக்கு புரியவில்லை. தேவர் என்று சொல் வந்துவிட்டாலே அனைவரும் ஒன்று திரள வேண்டும். ஒரே கோட்டின் கீழ் செல்லுங்க. தனியாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. என்றைக்குமே வந்து நம்ம தனியாக இருக்கப்படி தான் நம்மளை இப்படி தனிமைப்படுத்துகிறாங்க. எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க. வரும் காலகட்டத்தில் நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஆமாம், ஒரு கண்டன அறிக்கையை கூட போட முடியல. இத்தனை அமைப்புகள் இருக்குது, தேசிய கட்சி இருக்குது, திமுகவோட கூட்டணியில் எத்தனை கட்சிகள் எல்லாமே இருக்குது. ஒரு கண்டன பதிவு கூட உங்களால் போட முடியலன்னா நான் இதற்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நம்ம தேவர் சமுதாயத்துக்காண்டி அமைப்பு வச்சு நடத்துகிறேன்னு சொல்கிறிய, நம்ம மக்களை காப்பாற்றுறான்னு சொல்கிறிய. நம்ம மக்கள் அங்கே தேவர் குளத்தில் அடி வாங்கியிருக்காங்க, அப்போ கூட உங்களுக்கு கண்டன பதிவு உங்களால் போட முடியலையா? எனக்கு ஒன்றும் புரியலை. அனைத்து தலைவரும் ஒன்று திரண்டு நம்ம மக்களை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே வேளையில் எங்கள் சமுதாயத்தை யார் தவறாக பேசினாலும் சேது பாண்டியர் உறவின் முறை சங்கம் வன்மையாக கண்டிக்கும். தவறாக சித்தரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கும்.
பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேதுபதி பாண்டியர் உறவின்முறை சங்கத்தின் நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர், திருநெல்வேலி மாவட்டம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.